வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாகை தமிழா. நம்ம இன்னைக்கு வாகை தமிழால எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உன்னி செடி அதோட நற்குணங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பழங்காலத்தில் அமைக்கப்பட்ட செடிகள் இப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னா அந்த செடிகள்லாம் சாதாரண செடிகளே இல்லை. அதுக்குள்ளே கண்டிப்பாக ஏதோ ஒரு நற்குணங்கள் இருக்கும். அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி நிறையா செடிகள் இருக்குது. ஆனால் அதை பற்றி தான் நமக்கு நிறைய தெரிய மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நம்புறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அரிய வகையான தகவல்களை தெரிஞ்சுப்பீங்க. நம்ம வாகை தமிழா சேனலில் பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் இயற்கை மருத்துவங்களையும் பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த உன்னி செடியை எதுக்காக வளர்க்குறாங்க, அது எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா சாலை ஓரங்களில், இந்த வயக்காடு கிராமங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த கிராமங்களில் வயக்காட்டில் தான் அதிகமாக இருக்கும். அது எதுக்கு வயக்காட்டில் அதிகமாக வளர்க்கப்படுறாங்க அப்படின்னா வயக்காட்டுக்குள்ளே எந்த ஒரு பூச்சி புழு இது மாதிரி எதுவுமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வயக்காடு ஓரங்களில் இந்த செடி வளர்க்குறாங்க. அது ஏன் இந்த செடியை வச்சா பூச்சி புழு அதிகமாக வராது அப்படின்னா இந்த செடியிலேருந்து வர ஒரு வாசனை, அந்த வாசனை மூலமாக தான் எந்த ஒரு புழு பூச்சி இது மாதிரி எதுவுமே அண்டாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது மூலமாகவே இது நிறையா வீடுகள்லேயும் வளர்க்கப்படுறாங்க. எதுக்கு அப்படின்னா இதுலேருந்து வர வாசனை மூலமாக எந்த ஒரு கொசுவும் வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு இது வளர்க்குறாங்க. அதனால இந்த செடிகளை குழந்தைகள் இருக்க இடத்துல இந்த செடிகளை அதிகமாக வளர்க்குறாங்க. இந்த செடி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் குட்டி குட்டி பூவெல்லாம் அதிகமாக பூக்கும். இந்த பூக்கள் அதிகப்படியான கலரை வச்சிருக்கும். அதாவது நேச்சுரலாகவே இந்த பூக்கள் அதிகமாக கலர்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலாக நம்ம அதிகமாக எந்த பூ கலர் அதிகமாக பார்க்குறோம் அப்படின்னா ரோஸு, ஆரஞ்சு, வெள்ளை இந்த மாதிரியான கலர் பூ இருக்கிறது தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். நம்ம சாலை ஓரங்கள்லையும் சரி தெரு ஓரங்கள்லையும் சரி இந்த வகையான பூக்கள் தான் அதிகமாக காணப்படும். அது மட்டும் இல்லாமல் இது சிட்டி சைடு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கிராமங்களில் தான் அதிகமாக இருக்குது. சரி, ஓகே, கிராமங்களில் இருந்தாலும் கிராமவாசிகள் அதிகப்படியான பேருக்கு இந்த செடியோட நற்குணங்களை பற்றி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இதில் ஏகப்படியான நற்குணங்கள் இருக்குது. இந்த செடியில் இருக்க இலைகளாகட்டும் பூக்களாகட்டும் ரொம்பவே ஒரு சிறந்த மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லப்படுறாங்க. சில ஆராய்ச்சியாளர்களும் சரி சித்த மருத்துவர்களும் சரி இந்த பூக்களையும் சரி இந்த செடிகளையும் சரி அவங்க சித்த வைத்தியசாலையிலையும் வச்சிருக்காங்க. இந்த செடிகள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா ஒரு புதர் மாதிரி வளர்ந்துருக்கும். அது மட்டும் இல்லாம இதோட பூக்கள் ரொம்பவே குட்டி குட்டியா இருக்கும். இந்த பூக்களுக்கு கீழே அந்த தண்டு பகுதியில ஒரு வகையான முற்கள் இருக்கும். இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே இந்த செடியோட தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அதிகப்படியான பேர் இந்த செடியை அழகுக்காக வளர்க்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த செடி பார்க்கறதுக்கு இதுல இருக்க பூக்கள் நல்லா பஞ்சஸா இருக்கும். ஸோ அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த செடியை அதிகப்படியான பேர் நல்லா அழகுக்காக வளர்க்கப்படுறாங்க. இந்த உன்னி செடியோட இலைகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த உன்னி செடியோட இலைகளை பிச்சு அரைச்சு அதோட காயங்கள் புண் அந்த இடத்துல எல்லாம் இந்த உன்னி செடியோட அந்த அரைச்ச இலை இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுட்டே வந்தோம் அப்படின்னா அது சீக்கிரமாவே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உன்னி செடிகளோட இலைகளாகட்டும் பூக்களாகட்டும் நம்ம தோல் நோய்களுக்கு சிறந்த மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. இந்த படை, சொறி, சிரங்கு இந்த மாதிரி அதிகப்படியான தோல் நோய்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த தோல் நோய்களுக்கு இந்த பூக்களாகட்டும் இந்த இலைகளாகட்டும் ரொம்ப ஒரு குட் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இயற்கை மருத்துவங்கள்ல இந்த மாதிரி அதிகப்படியான செடிகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாலே நம்ம உடல்ல பலவிதமான நோய்களுக்கு சிறந்த மருந்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த உன்னி செடியில இந்த பூக்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த பூக்கள் ஒரு வகையான இனிப்பு தன்மையை கொண்டது. அதனால நம்ம அதை அப்படியே கூட நிறைய பேர் சாப்பிட்றவங்க இருக்காங்க. இல்ல அதை நல்லா காய வச்சு பொடி பண்ணி டெய்லி பால்ல இல்ல சுடுதண்ணில கலந்து கூட குடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பூக்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த பூக்களை நம்ம காய வச்சு டெய்லியும் டீ போட்டு குடிக்கிறது மூலமா காச நோய் இருக்கு இல்லைங்களா, அந்த காச நோய் ரொம்பவே சீக்கிரமா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம நுரையீரல் சம்பந்தமா வர அதிகப்படியான பிரச்சனைகளுக்கு இந்த உன்னி செடியில வர பூ நல்ல ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. இது ரொம்ப சீக்கிரமா கியூர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்களும் சரி சித்த மருத்துவர்களும் சரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த உன்னி செடியில இருக்க பூக்களை நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லைங்களா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இப்ப இருக்க காலகட்டங்கள்ல நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது நம்ம உடல்ல ரொம்பவே அதிகமா இருக்கணும். அப்பதான் வளர்ந்து வர அதிகப்படியான வைரஸா இருக்கட்டும் ஃபங்கையா இருக்கட்டும் நம்ம உடல் அக்செப்ட் பண்ணிக்கும்.
ஸோ நம்ம வந்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வச்சுக்கணும். இந்த உன்னி செடியில் வர பூ வந்து நம்ம உடலுக்கு அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்குது. உடலில் வந்து இந்த ரத்த கொதிப்பு இருக்கவங்க வந்து இந்த பூக்களை அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரத்த கொதிப்பு நோயை வந்து சீக்கிரமாக சரியாகுது. அந்த ரத்த கொதிப்பு நோய்க்கு வந்து ஒரு குட் மெடிசன் அப்படின்னா இந்த உன்னி செடி பூக்களை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அது என்ன அப்படின்னா இந்த உன்னி செடிகளோட இலைகள் இருக்கு இல்லைங்களா, இந்த இலைகளை வந்து நம்ம அரைச்சி நம்ம மூட்டு வலி அப்புறம் உடல் வலி அந்த இடத்துல வந்து அரைச்சி இலைகளை வந்து பத்து போட்டோம் அப்படின்னா இடத்துல வலிக்குதோ அது வந்து சீக்கிரமாக சரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இது வந்து இந்த உன்னி செடியோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம கிராமப்புறங்கள், சாலை ஓரங்கள், அதுக்கப்புறமா வயக்காட்டு ஓரமாக இருக்க செடிகள்லேயே அதிகப்படியான மருத்துவங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்க பலவிதமான நோய்களுக்கு நல்ல ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, இதை வந்து நம்ம எப்பயுமே மறக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் இயற்கை மருத்துவங்களையும் நம்ம வாகை தமிழா சேனலில் பதிவேற்று செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.